ஓம் அகத்தீஸ்வராய நமக. ஆதியும் நீயே அந்தமும் நீயே, குருவடி சரணம் திருவடி போற்றி. நமது பஞ்சபூத மாந்திரீக இலவச சேனல் மூலமாக பயணித்து கொண்டிருக்கின்றோம். இன்று ஒரு ரகசிய பதிவு என்ன பதிவு அப்படின்னு சொன்னால், எத்தனையோ பேருக்கு இன்றைக்கி நான் பூஜை அறையில் போய் உட்காடுறேன், மந்திரம் படிக்கிறேன். ஆனால் எப்பப்போ எதோ யோசனைகள்லாம் வருது, எனக்கு வேறு யோசனைகள்லாம் வருது. மனசு ஒரே அந்த மந்திரம் படிக்கிறதுல அந்த ஒரே மாதிரி இருக்க மாட்டேங்குது. அந்த மந்திரம் மட்டும் நான் வாயில் படிக்கிறேன், ஆனால் சிந்தனை எங்கெங்கேயோ போகுது. அந்த மாதிரி நினப்புகள்லாம் வருது, வேறு சிந்தனை வருது, வேறு கெட்ட யோசனைகள் வருது, வேறு நினைப்புகள்லாம் வருது. அந்த நேரத்தில் ஒரே திட மனதோடு இருந்து மந்திரத்தை படித்து கரெக்டாக முடிக்க முடியல, பலவேறு சிந்தனைகள் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு கர்மகாரியங்களும் செஞ்சாலும் சரி, இல்லை சித்திக்கு உண்டான செய்யும்போதும் சரி, போய் உட்கார மந்திரம் முடிகிறேன், ஆனால் பலவிதமான எண்ணங்களும் தோன்றுறது. அப்போ தான் எதிரி வருவான், எண்ணம் வேறு கெட்ட யோசனைலாம் வருது, கெட்ட நினப்பெல்லாம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், மனசு உனக்கு ரெண்டாங்கட்டனாக இருக்குது. ஒரே திடகாத்திரத்தோடு மனது இல்லை, பலவாறு நினைப்புகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த செயல்பாட்டை தடுக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எப்பயுமே ஒரே மனதோட திடகாத்திரத்தோடு இருக்கணும். ஒரு வேலையில் இறங்கணும்னா அந்த வேலையில் தான் முழு நினைப்போடு இருக்கணும், எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால், சிவனுடைய 5 முகங்களில் ஒன்றான 2வது முகமான மந்திரத்தை நான் சொல்கிறேன். அந்த மந்திரத்தை நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்திலேயோ அல்லது அந்தி சந்தி வேளையிலோ, இல்லை உங்களுக்கு எப்பப்பெல்லாம் ஞாபகம் வருதோ அப்பப்பெல்லாம் உச்சாரித்தாலும் சரி, இல்லை நான் மந்திர சித்தி செய்ய போகிறேன், மந்திரம் பூஜை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு 27 வாட்டி 21 வாட்டி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய மந்திரத்தை உச்சாரணம் செஞ்சாலும் சரி, இல்லை இது ஒரு 3 நாளைக்கு நான் சொல்லி மனசில் நிலைநிறுத்திக்கிறேன் அப்படி நீங்கள் செஞ்சாலும் சரி, நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையில் முழு திருப்தியோடு சேர்ந்து செய்யலாம். 2ஆம் கட்டம் மனசு மனசாக இருக்காது. அதுதான் இந்த சிவனுடைய அதி அற்புதமான மந்திரம். இதெல்லாம் சித்தர் வழி மந்திரங்கள். இதெல்லாம் சித்தர் வழி மந்திரங்கள். இது ஏனோ தானோ அப்படின்னு செய்யக்கூடிய மந்திரங்கள்லாம் கிடையாது. என்ன மந்திரம் அப்படின்னு சொன்னால், ஓம் அங்கிச ஊங் நம சிவாய. இந்த மந்திரம்தான். அதாவது ஓம் அங்கிச ஊங் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை நீங்கள் உச்சரித்து, இப்போ ஒரு மந்திரத்தை சித்தி பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா, இல்லை ஒரு மந்திரம் சாதாரணமாக ஒரு முறையில் பூஜை பண்ணுறேன்னு சொன்னாலும் ஒரு 21 வாட்டி சொல்லிவிட்டு அதற்கப்புறம் நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால், உங்களுடைய மனது அலைப்பாயாது, கெட்ட எண்ணங்கள் கெட்ட ஞாபகங்கள்லாம் வராது. இது பயன்படுத்தி பாருங்கள். இதெல்லாம் சாதாரணமான ஒரு மாலா மந்திர வழிகள்லாம் கிடையாது. இதனுடைய உச்சரிப்பு வீரியங்கள் வேறு மாதிரி இருக்கும். செஞ்சு பாருங்கள். அதற்கு அப்புறமா இதனுடைய பலன் என்னென்னு நீங்களே சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் கொடுக்கக்கூடிய பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு வரணும்னு சொன்னால் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனேயே வரும்.